நான் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. திருஷ்யம் படம் வந்தது சார். அப்போ நானும் வந்து சுரேஷ் பாலாஜி சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்க்கில் வாக் பண்ண போவோம். சுரேஷ் பாலாஜி சார்கிட்ட நான் சொன்னேன், சார் திருஷ்யம் படத்தை ரஜினி சார் வச்சு பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் பண்ணுவாரா சார்னாரு. சார் காசா பணமா, படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவர் அது பண்ணலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே சொன்னார், ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட சொன்னார், வாக் வரும்போது, சார் ரஜினி சார் பார்த்துட்டாரு, கூப்பிட்டாரு, இப்போ பேசியிருந்தோம் அப்படின்னாரு. என்ன சார் ஆச்சு, ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டாக நடக்குது, நான் கமல் சாரை படம் சொல்லிட்டேன் அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதை நல்ல ஜாபம் இருக்கு, சுரேஷ் சூப்பரான படம், கண்டிப்பா நீ பண்ணு. ஆனா நான் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னா, ஒரு போலீஸ்காரன் என்னை எட்டி மதிச்சாருன்னா என் ஃபேன் எல்லாம் என்னை கொதிச்சிருவா. என்னால பண்ண முடியாது. நான் ஃபோன் பண்ணி கமலுக்கு சொல்லிட்டேன், இந்த படத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு. ரஜினி சார் ஃபோன் பண்ணி கமல் கிட்ட சொல்லியிருக்காரு. கமல் சார் அதையும் படம் பார்க்கல, அவர் பிஸியா இருந்தாரு அவருடைய படங்கள்ல. அப்ப என்ன சொல்லியிருக்காரு, கமல் நீங்க இந்த படத்தை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கான படம் இது அப்படின்னு சொல்லிட்டாரா. கமல் சார் கிட்ட இவர் உடனே போயிட்டாரு. கமல் சார் உடனே படம் பார்த்துட்டு பாபநாசம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு பெரிய வெற்றி. ஓகே, அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அடி வாங்கினீங்கன்னா ஒத்துப்பாங்க, ஏன்னா பல படங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க, மகாநதி எல்லாம் பார்த்துருக்கோம், பல படங்கள்ல வந்து அவரை மிதிப்பாங்க, ஆனா அதுக்கு மீறி ஒரு ஹீரோவா வந்து நிற்பார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில இந்த படம் வேற வந்துடும், ஆனால் நான் போனேன்னா அடி வாங்கினா என் ஆடியன்ஸ் வந்து என்ன இது பண்ணுவான். ரஜினி சார் வந்து கிளியர் கட்டாக இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தால் என் ஃபேன்ஸ் ரசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இன்னைக்கு வரையும் அவர் மாஸ் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாகவும் அது இருக்குது. நீங்கள் இப்போ அதே ரெஸ்ட்ரிக்ஷனை அஜித் சார் மேலே போடுறீங்க.